அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. சகோதர சகோதரிகளே, இது 51வது பதிவு. என்னுடைய வீடியோக்களை, ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த வீடியோ பதிவுகளை பார்த்துவிட்டு லைக் செய்த, சப்ஸ்கிரைப் செய்த, ஷேர் செய்த, இனி வருங்காலத்தில் அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு என் முதல் வணக்கம். இன்றைக்கு நாம் குரு பயிற்சி என்பது ஆண்டுதோறும் ஒவ்வொரு முறை வருகிறது. இந்த குரு பயிற்சி அப்படி என்று சொன்னால் அது ஒரு சிறப்பானது என்பது நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த கோச்சார குரு சென்ம ராசியை பார்த்தால் கஷ்டம் தீரும், மன அமைதி கிடைக்கும், பட்ட துன்பம் விலகும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி வெற்றியாக முடியும், உடல் நோய் மனநோய் விலகி சகல ஐஸ்வர்யம் உண்டாகும். கோச்சார குரு 2ஆம் இடத்தை பார்த்தால் பண வருவாய் தரும், குடும்ப பிரச்சனை தீரும், கஷ்டம் தீரும், பிரிந்தவர்கள் சேர்வார்கள், திருமணம் கைகூடி வரும், கணவன் மனைவி சண்டை தீரும், பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் விலகி தனதானிய யோகம் உண்டாகும். கோச்சார குரு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தைரியம், வீரியம், முன்னேற்றம், பொன்பொருள் சேர்க்கை, இளைய தம்பி தங்கை சுகம் பெறக்கூடிய யோகம், சகோதர உறவு நட்பு பெறுகின்ற வாய்ப்பும் உண்டாகும். கோச்சார குரு 4ஆம் ராசியை பார்க்கின்ற பொழுது வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் யோகத்தை கொடுத்துவிடும். ஏற்கனவே வீடு, வண்டி, வாகனத்தில் நஷ்டங்கள் இருந்தால் அவைகள் படிப்படியாக விலகிவிடும். தாய் வகையரா, தாய் உடன் பிறந்தார்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தையும் நல்ல நிலைக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தந்துவிடும். கோச்சார குரு 5ஆம் இடத்தை பார்த்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் மனதில் நிம்மதி உண்டாகும். பாட்டன் வகைரா பாட்டன் சொத்து சிறப்பு தரும். அதில் வில்லங்கம் இருந்தால் படிப்படியாக விலகும். புத்திர சந்தான சௌபாக்கியம் கிடைக்கும். புகழ் செல்வம் ஏற்படும். கோச்சார குரு 6ஆம் ராசியை பார்த்தால் கடன் தொல்லை, எதிரி தொல்லை, அங்கும் பங்காளி தொல்லை விலகும். சண்டைக்காரன் உறவாட வருவான். அரசு சார்ந்த பிரச்சனை விலகும். தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். சிறப்பாக எல்லாம் நடக்கும். கோச்சார குரு 7ஆம் ராசியை பார்க்கின்ற பொழுது பல நன்மைகள் உண்டாகும். நல்ல மனைவி, நல்ல கணவன் அமைப்பு பலருக்கு ஏற்பட்டுவிடும். இல்லறத்தில் உள்ள குறைகள் விலகி கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வார்கள். நல்ல நண்பன், நல்ல தொழில், நல்ல கூட்டாளி பலருக்கு அமைந்துவிடும். பலருக்கும் திருமணமும் கூடி வரும். தடைப்பட்டு வந்த திருமணம், நாள்பட்ட திருமணம் இந்த கோச்சார குரு பார்வையால் உடனே கூடி வரும்.
8ஆம் ராசியை கோச்சார குரு பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இழப்பு ஏற்பட்டிருந்தால் இனி அந்த இழப்பு குறையும், இழப்பு வராமல் தடுக்கும். ஆயுள் தோஷம் கண்டம் இருந்தாலும் இந்த குரு பார்வையால் அவைகள் விலகிவிடும். பொன்பொருள் இழப்பு வராமல் தடுக்கும். மனைவி கணவனுக்கு கண்டம் நோய் நொடி பீடை இருந்தாலும் அது உடனடியாக விலகிவிடும். கோச்சார குரு 9ஆம் ராசியை பார்க்கின்ற பொழுது சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து உயர்வு உண்டாகும். பல வழிகளில் யோகம், பாக்கியம், தனதானிய யோகம் உண்டாகிவிடும். தந்தைக்கு சிறப்பும், தந்தை வழிக்கும் தந்தை உடன் பிறந்தார்க்கும் நல்லதொரு சிறப்பான ஒரு யோக பலனை தந்துவிடும். அரசு சார்ந்த விஷயங்களில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். 10ஆம் இடத்தை கோச்சார குரு பார்க்கின்ற பொழுது தொழில் தடை இருந்தால் நீங்கிவிடும். இனி தொழில் சிறப்பாக நடக்கும். புதிய தொழில் அமையும். பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலில் வெற்றி, லாபம், முன்னேற்றம் உண்டாகும். கோச்சார குரு 11ஆம் ராசியை பார்க்கின்ற பொழுது பணத்தேவைகள் பூர்த்தியாகும். திடீர் அதிர்ஷ்டம், யோகம் உண்டாகும். தொட்டது துலங்கும், நட்டது விளையும். தொழிலில் பல வழிகளில் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தையும் திடீர் லாபத்தையும் கொடுக்கும். கோச்சார குரு 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சுப விரயம், சுப பயணம் ஏற்படும். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, புதிய வீடு குடிப்போவது, அதனால் சிறப்புகள் பல உண்டாகும். நல்ல தூக்கம் வரும். மன நிம்மதி ஏற்படும். பலருக்கு வெளிநாடு, வெளியூர் போகின்ற யோகம் ஏற்பட்டுவிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில்